ஹாய் ஹலோ, இது உங்கள் யூஏஇ தமிழ் சேனல். இன்றைக்கி நீங்கள் ஒரு எம்மியான டெசர்ட் கிரேப்ஸை வச்சு எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்க போகிறீங்க. புட்டிங் இவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக கிரேப்ஸ் வச்சு பண்ணலாமா? எஸ், பண்ணலாமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுருங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, கிரேப்ஸ் தான் மெயினே. கிரேப்ஸ் 2 கப் எடுத்து வச்சுக்கோங்க. சீட்லெஸ் கிரேப்ஸாக இருக்கணும். க்ரீனாக இருந்தாலும் ஓகே, பர்பிளாக இருந்தாலும் ஓகே. பர்பிள்னால் இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட இப்போ க்ரீன் தான் இருக்குது, அதை வச்சு நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ க்ரீனை வந்து நல்லா கிரேப்ஸை வந்து நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு இந்த மாதிரி பேனில் போட்டுருங்க. 2 கப் கிரேப்ஸ் கரெக்டாக உங்களுக்கு அளவுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சுகர் வந்து 1 கப். அந்த சுகர் வந்துட்டு ஃபுல்லாக 1 கப் சுகர் ஃபுல்லாக போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம 1 கப் வாட்டர், அது நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா வேக வைக்கணும். ஸோ நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. தெரியுதா? ஸ்கின் எல்லாம் உரியுது பாருங்கள். ஸோ கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? 5 மினிட்ஸ் போதும், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணி இதை நல்லா கூல்டவுன் பண்ணணும். கூல்டவுன் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள், கூல்டவுன் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அடிக்கணும். வெறும் கிரேப்ஸை மட்டும் எடுத்து போட்டு அடிங்க. தண்ணியோடு அடிச்சிங்கன்னா எல்லா தண்ணி சிந்தும். ஸோ நான் இப்போ பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை இருத்து வச்சுட்டேன். நம்ம அதே பவுலில் போட்டு இப்போ நம்ம காய்ச்ச போகிறோம். ஸோ அதுக்கு இருத்துட்டு வந்துட்டேன். இருக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க இருக்க வேண்டாம். அவங்க க்ரன்ச்சினஸ் வேணும்னு நினைக்கிறவங்க அதை அப்படியே க்ரன்ச்சியாகவே சாப்பிட்லாம். ஸோ இப்போ இதை நல்லா காய்ச்சணும். நம்ம அது அடுப்பில் பாயில் ஆகிட்டுருக்கட்டும். நம்ம அதுக்குமே கார்ன்ஃப்ளவர், நம்ம சோள மாவு 3 ஸ்பூன் எடுத்து அதை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. க்ளம்ஸி இல்லாமல் கரைச்சிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். மீன்ஸ் திட்டாக இல்லாமல் கரைச்சிருங்க நல்லா. இப்போ வந்து அந்த கொதி வந்த கிரேப் ஜூஸில் வந்து நம்ம இப்போ கார்ன்ஃப்ளவரை போடணும். அது போட்ட உடனே பாருங்கள் எவ்வளோ திக் கன்சிஸ்டன்சி வருது பார்த்தீங்களா? இதுதான். இதை கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும். பக்கத்தில் இருந்து ஒரு 1 மினிட் தான் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நான் வீடியோ போடுற டைம் தான் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வித்தின் 2 மினிட்ஸ் இதை வந்து நல்ல அழகான சர்விங் இதில் மாற்றி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நான் அழகாக குட்டி டம்ளரில், ஏன்னா இது ஒரு டெசர்ட் மாதிரி தான், சாப்பிட்டுட்டு நம்ம கொடுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஊற்றிட்டு, இது வந்து பாதாம் பிஸ்தா இதனால உங்கள் ஆப்ஷன் தான். நான் பிஸ்தா இப்போ பொடி பண்ணி வச்சுருக்கனால அதை மேலே தூவுறேன். இது உங்களோட ஆப்ஷன்ஸ் தான். இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சு சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். கன்சிஸ்டன்சி வாவ், ஜெல்லியாக, பார்க்கவே எம்மியாக இருக்கா? ஸோ செம்ம டேஸ்ட்டுங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ் விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.